உயர்த்தணும். தலைகளை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த கிராமத்துக்கு நீங்க ஒரு வாழ்வு கொடுத்துருக்கீங்க, இன்னும் அநேக நீங்க வாழ்வு கொடுக்க போறீங்க. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா கேட்கலாம். உன்னை நான் கேட்டேன், அதையே நான் நாடி காவலாய் நாடுகிறேன். உன்னை நான் கேட்டேன், அதையே நான் காவலாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களில் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களில் பகல் வேலைக்கான முகத்தின் நன்றி ராஜா. விசேஷமாய் பிள்ளைகளை காணபடியான கிருபை தந்தீங்கப்பா. இந்த பாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. அடியாரை மறைத்து வெளிப்படுங்க. சரீர பலவீனங்கள் எல்லாம் மறந்திருக்கீங்க. விடுதலையோடு வாழ
போய்த்தாங்க. நீங்க மறைத்து வெளிப்படுங்க. பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போய்த்தாங்க. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவே நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. லால் பகதூர் சாஸ்திரி நாட்டுடைய பிரதமர் ஆன உடனே அவர் என்ன செய்ய தெரியுமா, அவருடைய சொந்த கிராமத்துக்கு போனார். போயிட்டு காரை விட்டு கீழே இறங்கி மண்ணில் அப்படி உருண்டு பிறண்டாராம். இந்த கிராமத்தை வாழ்ந்து எனக்கு ஒரு பெரிய வாழ்வு தந்தீங்க சாமின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்தினாராம். ஏன்னா கிராமத்து வாழ்க்கைன்றது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. ஆண்டவர் கிராமத்துக்குரிய ரொம்ப விசேஷமா நேசித்தார். கிராமத்து மக்களை அதிகமா நேசித்தார். கிராமத்து மக்கள் நல்ல இருதயம் உள்ள மக்கள், நல்ல செயல்பாடு உள்ள மக்கள், எல்லாருக்கும் உதவக்கூடிய மக்கள் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் உதவணும்னு சொல்லி டவுன்ல வாழணும் இல்லை. ஏன்னா அவங்க நாகரீகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் வாழ்க்கை தன் குடும்பம் கோத்திரம் மட்டும் தான் நினைச்சா வாழ்வாங்க. கிராமத்தில் வாழ்ற மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் உங்க மாதிரி சின்ன கிராமத்தில் பிறந்த மனுஷன். சொந்த ஊரு திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி குற்றாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குற்றாலத்துக்கு என்னுடைய சொந்த கிராமம். இதோட மோசமான கிராமம். மோசமான கிராமம்னா வீடு வசதி வாழ்வு இல்லாத ஒரு கிராமம். கிட்டத்தட்ட நான் சென்னைக்கு 60 வருஷத்துக்கு 56 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சென்னைக்கு கிளம்பி நான் வாழ்ந்த நாட்கள்ல அப்பதான் இங்க கரண்டே வந்துச்சு. மின்சாரம் இல்லாம இருந்தது, பஸ் ஊருக்குள்ள வராம இருந்தது, டாக்டர்ஸ் இல்லாம இருந்தது. எவ்வளோ கஷ்டம். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் கிராமத்தை நினைச்சு சந்தோஷமான வாழ்க்கை தந்து கிராமத்துல கிளம்பி சென்னைக்கு வாழப்படியான கிருபை தந்தார். வேதத்துல வாசிக்கிறோம். அது 28:15 வாசிக்கும் போது உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணேன்னு சொல்லி யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். யாக்கோபுனா யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாத? யாக்கோபுனா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாக்கோபு. யாக்கோபு பெரிய தீர்க்கதரிசி. மாத்திரமல்ல ஒரு எத்தனை வாழ்ந்த மனுஷன், ஏமாற்றுக்கார மனுஷன் வாழ்ந்த மனுஷன். ஆனா கடவுளோட வாழ்ந்ததுனால கடவுள் விசேஷமா அவரை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து பதியப்படுறதுனால யாக்கோபு சொன்ன, ஆண்டவரே என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவீரானா என் சம்பாத்தியத்தை உத்தரசம் கொடுக்க சொல்லி வாக்கு கொடுத்தான். வாக்கு கொடுத்து கடவுள் சாட்சியா வாழ்ந்தான், மகிமையா வாழ்ந்தான். அவன் ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தான். தரித்திரமா வாழ்ந்தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். ஆண்டவர் உயர்த்ததுனால அவன் பெரிய மனுஷனா மாறி கடவுள் சாட்சியுள்ள மகனை மாற்றி வாழ்க்கை பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வங்கள் இருந்தது, வசதிகள் இருந்தது. அவ்வளவு வாங்கினா யாரும் கேட்டான். அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால உலகத்துல நம்ம ஒண்ணும் கொண்டு வந்தது இல்லை. உலகத்தோடு கடந்து போகும்போது யாரும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியணும். எத்தனோ அரசியல் தலைவர்கள் பார்த்துருக்கிறோம், எப்படி சில மக்களை பார்த்துருக்கிறோம். எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் பணம் அவங்களை காப்பாற்றாது. பணம் அவங்களை காப்பாற்றுறது, ஐஸ்வர்யம் அவங்களை காப்பாற்றுறது, ஆண்டுடைய அன்பு தான் அவங்களை காப்பாற்ற முடியும். நீங்க வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா வாழணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிறோம். நீதிபதி 16:7 வாசிக்கும் போது உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் பக்தர்களும் இணங்கும்படி செய்வான்னு வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமில்ல, நீ பிரியமான வாழ்க்கை வாழ்வாயானா அவனுக்கு சந்தோஷத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ நிறைவான சந்தோஷத்தை வாழும்போது அவன் நிறைவாக வழிநடத்தி பாதுகாத்து வேண்டியதெல்லாம் செய்வார். இந்த கடவுளுக்கு சாட்சியுள்ள மக்களா வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களா வாழணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். வளர்த்து வாழ்ற பெரிய மனுஷன் யாரும் வாழ்றது நம்ம நாடு. வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதத்துல வாசிக்கும் போது 90 வாசிக்கும் போது மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தான். வெள்ளத்தின் மீது 80 வருஷமா வாழ்ந்தாலும் பாடும் வேதனை செடி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி உலகத்தை மனுஷன் வாழ்க்கை 200 வருஷம் வாழ்வேன், 200 வருஷம் வாழ்வேன், என்ன பணம் இருக்குது,
சொத்து இருக்கு, எனக்கு படிப்பு இருக்குது, படிப்பு வச்சு வாழணும் யாரும் வாழவே முடியாது. அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத காலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை வாழணும்னா எப்படி வாழணும்? கடவுள் பிரியமா வாழணும், ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். கிராமத்தில் நீங்க வாழ்ற மக்கள் பிள்ளைகளாம் செழித்தா படிச்சு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் மாற்றமில்லை, பெரிய ஒரு லெவல்ல நீங்க வரும்போது கர்த்தருக்கு எல்லா நிலையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். யாக்கோபை அப்படித்தான் ஆஸ்வதித்தார். யாக்கோபு தான் ஆஸ்வதித்தார். நான் நேற்று இந்த நாள் தான் சித்தங்கன்னு வந்தேன். அங்க ஃப்ரீயா கடன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கிடைக்கின்றதுக்காக என் உடல்ல அறிஞர் இஷ்டமா கிடைக்கும், இஷ்டமா சாப்பிட்டேன். அது என்ன சொல்லுவாங்க, பேராசனனுக்கு பெரிய நஷ்டம் இல்லை, நஷ்டம். வயசு 75 வயசு ஆகுது. சின்ன பிள்ளைங்க குடிக்கலாம் எவ்வளவு வேணாம், கிடைக்குது ஓச்சினா இஷ்டத்தை குடிச்சு தொண்டை ஒரு இதாக பிடிச்சிக்கிச்சு. பேசவே முடியாத தொண்டை. இந்த காலில் கொஞ்சம் பரவாயில்ல, வாயை திறக்க முடியல. இந்த மாதிரி நேற்று என் மூத்த மகள், எனக்கு 3 பிள்ளைகள். என் மூத்த மகள் பாம்பே போயிருக்காங்க. செய்திங்க அந்த மாதிரி ஆலயத்தில் 10,000 பேர் மேல 7,000 10,000 பேருக்கு போட்ட சபைக்கு செய்திக்கு போயிருக்காங்க. அந்த ஆற்று ஏர்போர்ட்ல இறங்கியிருக்கார். அவன் கேட்கிற என்னப்பா இருக்குது, எப்படி பேசுறீங்க, பேச முடியுமா, அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ண வரேன்னு சொல்லிட்டேன். 2 ஃபாதர் வெயிட் பண்ணுவாங்க, போயிடுறேன், முடிஞ்ச வரைக்கும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நினைச்சே பார்க்க முடியல, நினைச்சே நான் பார்க்க முடியல. இஷ்டத்துக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா, இஷ்டம் சாப்பிடலாமா, அளவுக்கு இல்லை, அளவுக்கு மிஞ்சி ஒச்சே யார தாரான்னு சொல்லி நாங்கள் 30 பேர் போனோம். குடும்பம் 40 பேர் இருந்தாங்க. ஒரே கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு ஒரே கிச்சன் எங்கள் வீட்டில். இப்போ நாங்கள் சென்னைக்கு போய் 56 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லாமல் போனோம். சென்னைக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், நாட்டு செருப்பு இல்லாமல், போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், ஒரு மெயினாக ஒரு வறுமையான நிலையில் போனோம். ஆனால் தாய் எங்கள் அம்மா அதை ஜெபிக்கக்கூடிய தாய், அதை ஜெபிக்கக்கூடிய தாய். ஜெபிக்கக்கூடிய தாய் மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறது 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னுடைய ஈடுபடாத நல்லவனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது போல என் தாய் தேர்ந்தெடுத்த தாய். என் காலையில் யோசித்து வந்தேன், நான் வாங்கி போகும்போது தமிழ் பேசிட்டே இருந்தேன். ஒரு முறை வீட்டில் பயங்கரமான கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 60 வருஷத்துக்கு முன்னால, சென்னைக்கு வர 4 வருஷத்துக்கு முன்னால படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா சொன்னாங்க, ஊர்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் அவர் நிற்கிறாரு, அவர் ஓட்டுக்கு 4 தான் கொடுக்குறாரு, ஓட்டு 2 ஓட்டு ஐயாவுக்கு எனக்கு ஓட்டு வந்து எத்தனை வாங்கிட்டு வரியா, நான் சாப்பாடு தான் பண்ணலாம்னு கேட்டேன். வாங்கி கொடுத்து சாப்பாடு செய்து பார்த்து சாப்பிட்டோம். நிலைமை நினைச்சு பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டமான நிலையில, தருத்திரமான நிலையில, ஒன்றுமே இல்லாம அண்ணாமலை எவ்வளவு ஏற்றிருக்காரு, எவ்வளவு ஏற்றிருக்கிறாரு. வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாம் 24 அதிகாரத்துல ஈசாக்கு பொண்ணு பார்க்க போவான், இலியேசர் போவான். இலியேசர் போகும்போது அவன் என்ன சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானா இருக்காருப்பான். செல்வ சீமானா பெரிய பணக்காரனா இருக்காருப்பான். அநேக 1000 ஒட்டகங்களோ ராஜ தோட்டங்களோ நிறைய இருக்குன்னு சொல்லுவான். இன்னைக்கு அடுத்து நான் ஒரு கோயிலுக்கு நினைச்சு பார்த்தேன். அது மாத்திரமில்ல, எங்க ஊருக்கு படிக்க ஸ்கூலுக்கு போன 2 கிலோமீட்டர் சின்ன கிராமத்துக்கு போறதுக்கு எங்க ஊர்ல 10 கிடையாது, 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரும். சின்ன பையன் நடக்கும்போது 2 கிலோமீட்டர் தூரம் போகும்போது ஒரு முறை எனக்கு காலில் கட்டி வந்துருச்சு. சின்ன கட்டி நடக்க முடியல. பள்ளிக்கு போய் தான் தீரணும். தாய் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு தூக்க முடியுமா, ஆனால் என்னை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க. தூக்கி போக முடியல. வழியில போற சைக்கிள்ல ஒரு வாத்தியார் கூப்பிட்டாங்க, எனக்கு சின்ன உதவி செய்யுங்க, என் மகன் ஸ்கூலுக்கு போனோம், 2 நாளைக்கு நீங்க கூட்டிங்க சைக்கிளை கொஞ்சம் கொண்டு விட்டீங்கன்னா வரும்போது கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா இல்லையா, 2 நாள் கழிச்சு காலைல ஒரு தூள் வாங்கி கொடுத்துறேன். நாட்டுத்தூள் இல்லை, அந்த செருப்பு தான் வாங்கக்கூடிய காரணங்கள் கிடையாது, செருப்பு தான் அறியலை, தெரியாது. அப்படிதான் நினைச்சுலாம் பார்க்கும்போது வாழ்க்கையில
கஷ்டப்பட்ட கிராமத்துல எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு கஷ்டமான சூழல் வாழ்ந்தோம். ஆண்டு குப்பை தூசியமா இருந்து நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு. செத்த ஆயிரம் கேவலமான நம்ம வைத்திருக்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 60:22 வாசிக்கிறது, சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியமாவா, சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியமாவா. அது போல குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம், பிள்ளை படிக்க முடியாம நினைச்சுட்டு இருக்கலாம், ஐயோ பிள்ளை படிக்க வைக்க முடியும் நினைச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒன்று வந்து செய்வார். ஆண்டவர் மாத்திரம் வந்து செய்ய முடியும், வேற யாரும் வந்து செய்ய முடியாது. புருஷன் செய்ய முடியாது, மனைவி செய்ய முடியாது, உறவினர்கள் செய்ய முடியாது, சொந்தக்காரங்க செய்ய முடியாது. கடல் மாத்திரம்தான் ஆண்டவர் செய்ய முடியும். நான் கேட்டா உருவாக்கிய தெய்வம் வேண்டுவர். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை கண்டடைய சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில. இதை வாழ்க்கை தெரிஞ்சு ஜோமனை தெரிஞ்சுக்கிடுங்க. அதனுடைய பாதத்தில் கஷ்டப்பட யார்ட்டையும் போய் தேடி போகாதீங்க. நீங்க கஷ்டப்படுறது பார்த்துட்டு நீங்க கஷ்டம் பார்த்தா வந்து அழுவுருப்பாங்க, என்ன கேவலமா நினைப்பாங்க. நம்ம வீட்டு தேடி வந்துட்டானே தொற்றுக்காக தேடி வந்து நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாதத்துல 8 முழங்கால் போட்டு கடவுளை போக்கி காப்பீங்கன்னா நிறுத்தல் வாசிக்கிறோம். மதிய 3:10 வாசிக்கும் போது வானத்தின் பதவியில் திறந்து இடமில்லாமல் போகப்பட்டு ஆசிரியர்களே சோதித்து பாராண்டு சொன்னாரு. ஆண்டவர் பாருங்க, அவங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க விரும்புங்க. வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாம ஆண்டவர் தரிசிக்கவே முடியாது. சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டியான கிறிஸ்தவன் சொல்லி வாழ முடியாது. கிறிஸ்துவ போல வாழணும். கிறிஸ்துவ உலகத்தை வாழ்ந்த நாட்களில் தான் நன்மை செய்யறதை சுற்றி திருத்தா வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 8:46 வாசிக்கும் போது என்கிட்ட பாவம் ஒன்று யாருன்னே குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே தெய்வம் ஒருத்தர் தான். என்கிட்ட எந்த அவதாரம் கேட்கல, இந்த தலைவரும் கேட்கல, எந்த மனுஷனும் கேட்கல, ஆண்டவர் மாத்திரம் தான் கேட்டாரு. என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாரை குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்ட ஒரே தெய்வம் அவர் ஒருத்தர் தான். வேதத்துல வாசிக்கும் போது யோவான் 8:20 வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரஸ்திரியை கொண்டு வருவாங்க. விபச்சாரஸ்திரி தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக, நிறைய பாவம் பண்ணிட்டாங்கிறதுக்காக பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சி ஆண்டவர் நிறுத்துவாங்க. ஆண்டவரே, விபச்சாரத்தில் வேசித்தனம் பண்ணா கைமயமா பிடிக்கப்பட்டா இவளை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி மோசை சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்லி கேட்பாங்க. அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கு நினைப்பாங்க. ஆனா பதிலே சொல்ல மாட்டார் ஆண்டவர். திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஆண்டு சொல்லுவாரு, கீழே தரையில எழுதிட்டாரு, எழுதினார். அப்ப நாங்க சொல்லுவாங்க, நாங்க ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருக்க ஐயா, நீங்க அப்படியே இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவர் எழுத பார்த்தாங்க. பார்க்கும்போது அவர் செய்த பாவத்தை நம்ம எழுதிட்டார். எழுதினோட உடனே இவனுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இந்த உலகத்துல யார் நீதிமான்கிறது யாரும் கிடையாது. ஆண்டவர் தவிர, ஆண்டவர் தவிர நீதிமான் யாரும் உலகத்திலே கிடையாது. உடனே கண்ணில் அப்படியே போட்டு போயிட்டான். அவளும் நின்னான். பாடு சொன்னாரு, நான் அவனை நியாயத்திருக்க மாட்டேன், இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாதன்னாரு, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னாரு. உடனே மனம் மாறி பாவத்தை விட்டு வாழ்க்கை விடுதலை செஞ்சான். யாருடைய சமூகத்துக்கு வரணும்னு சொன்னா காரியங்கள் அறிக்கையிடணும், அறிக்கையிடணும். சிலையில ஒரு பாட்டியை பார்த்தாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல ஆரடிப்பட்டி சொல்லி ஒரு ஊர், ஆரடியான ஒரு பழைய மந்திரி, அவருக்கு சொன்னார் பாட்டி, முருகன் கோயில் பூசாரி அவங்க வீட்டுக்காரர் சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, வேலை கிடைக்கல. காபி தூள் கம்பெனி போய் தாத்தா வேலை செஞ்சார். அம்மா வீட்டுக்காரர் வேலை செஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க. திடீர்னு சொல்லி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை. வேதத்துல வாசிக்கிறோம். 48:15 வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இஸ்திரியானவள் பெண்ணு தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாடோ, இவளை மாதிரிதான் நான் மறக்க மாட்டேன், நீ என் உள்ளங்கையில வரைச்சிருக்கேன் அப்படிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, திரும்ப சொல்றாங்க, எங்க அம்மா தான் உயிர், என் அம்மா என்ன உயிர், வாழ்க்கை இல்லை, என் அம்மா எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, அழுவாங்க, தாயை நினைச்சு அழுவாங்க. மகளுக்கு திடீர்னு அம்மாவுக்கு அடுத்து கீழே செய்யவில்லை, செயல்படல பல மாதங்களுக்கு படுத்துட்டாங்க. படுத்துட்டா சாவுக்கடையே படுத்திருக்கேன். சென்னையில வாடகை வீட்டுல தான் இருக்கணும், புது வீடு பாரு, கிராமம்னா பெரிய வீடு இருக்குதோ,
சோப்பு இருக்குதோ மண்டபம் எங்கேயாவது போட்டு தூக்கி கொண்டு போடலாம், போட முடியாது. வீட்டுக்குள்ளேயே படுத்திருக்காங்க. திடீர்னு சொல்லி அவங்க பெட் சொல் உருவாயிடுச்சு. பெட் சொல் சமயத்தில் பெட் சொல் உருவாயிடுச்சு. பெட் சொல்னா புண்ணில் உருவாயிடுச்சு. புண்ணில் உருவாகி நாட்டை விடுத்தாங்க. நாட்டை விடுத்தாங்க. வீட்டுக்குள்ள யாரும் போக முடியல, யாரும் வர முடியாது. அதனால என்ன நினைச்சாங்கன்னா, கிளையா இருந்து நாரடிச்சுட்டு இருக்கடே, செத்துட்டா நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைகளை நினைச்சாங்க. உயிருக்கு உயிர் நேசிக்கிற பிள்ளைகளே நினைக்கிறாங்க. திடீர்னு வீட்டுக்கு ஒரு அம்மா போறாங்க. வயசு கொண்டுட்டு சோமனுக்கு தான் போறாங்க. அப்ப இவர் சொன்னாங்க, எங்களுக்கு சோமனை வேண்டாம், அங்க ஒரு அம்மா படுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சோமனுங்க. கார்பரேஷன் சொல்லி ஃபோன் பண்ணி தூக்கிட்டு போய் சொல்லலாம். இப்பயா தூக்கிட்டு போய் சொன்னாங்க. பெற்ற தாயை பிள்ளைகளுக்கு புருஷன் சொல்றாங்க. காரணம் கேட்டா அவளுக்கு சொன்னா கேட்க மாட்டேன். அவ்வளவு வாட, அவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. அம்மா உடனே உள்ள போறாங்க. உள்ள போக முடியல. மூக்கமே பொத்திட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு அம்மா சொல்றாங்க, என்னம்மா படுத்துருக்கீங்க, எப்படி இருக்குதுன்னு. அம்மா பேசவே ரெண்டு கண்ணை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே காரணம் கேட்டாங்க. புருஷன் திருமணம் படுத்து பார்த்தீங்கன்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணத்தை பிரிக்க வரைக்கும் உண்மையான மனைவியா இருந்தேன், உண்மையான கணவனா இருப்பேன்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கனவு கேட்டாங்க. நான் பிள்ளைகள் விட்டுட்டாங்களே, அவங்க நினைச்சு அம்மாவுக்கு எனக்கு சாவு இல்லையே, என் சாவு வராது, என் வாழ்க்கை முடியாதா, எப்படிப்பட்ட கஷ்டத்தோட வாழன்னு சொல்லி நான் வாழுதான். ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் வர முடியும். 10 நாட்களா 4 நாட்கள் மாறி கிடந்த மாத்திரத்தை உயிரோடு இருக்கிறார். மாத்திரவே வெளியே வாங்கி எடுப்பினார். 38 வருஷம் மனுஷன் படுத்திருந்தான். புதுசா குளத்துல படுத்திருந்தான். புதுசா குளத்தது எருசலேம் நாட்டு எருசலேம் இருக்கு. நான் போயிருந்தேன், 3 முறை போயிட்டேன். அந்த வட்டத்துக்கு 3 முறை எருசலேம் போயிட்டு வந்தேன். குளத்துல இப்போ பல மாடி பில்லர் போட்டு கிணத்தை மட்டும் விட்டுட்டு குளத்தை மட்டும் விட்டுட்டு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல 38 வருஷம் படுத்திருக்காங்க. குளம் எப்பவும் கலங்கும்னு காத்துட்டு ஏன்னு கேட்டா, குளம் கணக்கப்படும் போது யாரு முதலாவது இறங்குறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட வியாதி உள்ளவங்கனாலும் சுகம் பெறுவாங்க, எப்படிப்பட்ட வியாதி உள்ளவங்க சுகம் வருவாங்க. அதுக்கெல்லாம் மனுஷன் படுத்திருக்கான். ஆண்டவர் வழியா போறாரு. ஆண்டவர் பிறந்து 33 வருஷத்துக்கு பிறகு அந்த வழியா போறாரு. ஆண்டவர் பிறகு 4 வருஷத்துக்கு முன்னாலே படுத்திருக்காங்க. இந்த வழியா போகும்போது ஆண்டு கேட்கிறவனை பார்த்து சுகமாக விரும்புறாயான்னு கேட்காரு. சொல்றாங்க, ஐயா அது தனியா படுத்திருக்கேன், அந்த தனியா படுத்திருக்கேன், அதுக்கு தனியா படுத்திருக்கேங்க. அடிச்சவன் படுக்கை எடுத்துக்கிட்டு சொன்னார். இதைத்தான் நம்ம சொன்னாங்க. என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாருக்கு தெரியும்? ஒரு வார்த்தை கேளுங்க, எப்பப்பா எனக்கு விடுதலை தாங்க, என் பாவத்தை அறிக்கைன்னு சொல்லி கேளுங்க. நாங்க உங்க பாவம்னா என்ன சொன்னாங்க? தேங்காய் தேடி இருக்கலாம், மாங்காய் தேடி இருக்கலாம், கொஞ்சத்தை போய் சொல்லி இருக்கலாம், பேர் போய் சொல்லிருக்கலாம், சொல்லுவாங்க. வாசிக்கிறோம், லூக்கா 19 வாசிக்கும் போது சகீரோட்டு மனுஷன், குள்ளமான மனுஷன், எல்லா பைபிள் வாசிக்கிறீங்கல்ல, வாசிக்கிறீங்கல்ல, லூக்கா 19 பார்த்தீங்கன்னா சகீரோட்டு மனுஷன், குள்ளமான மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோட பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவங்க ஆசைப்பட்டான். ஆண்டவர் எரியூர்ந்து எரியூருக்கு சிறு போயிட்டு இருக்கார். போற வழியா ஒரு காட்டத்தி மரம், அத்திமரம், காட்டத்தி மரம், அந்த மரத்தில் ஏறி ஒரு பார்க்கணும் ஆசைப்பட்டு மரத்தில் ஏறலாம். மரத்தில் ஏறி குலைக்கு விழுந்துக்கிட்டான். அந்த வழியா பார்க்கணுங்கிறதுக்காக இருக்கிற மரம் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரம் இன்னும் இங்க இருக்கு. போது மரம் பார்த்தேன். இடத்துக்கு போகும்போது இடத்துல போகும்போது அந்த மரத்துக்கு தலைமை கொடுத்து ரோட்டு முட்டு கொடுத்தேன். இந்த ஆண்டு நடந்த வழி இல்லை, ஏசப்ப நடந்து போற வழி இல்லை, நம்மளே பார்க்க கடவுள் பெரிய திருவை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நடத்து போது அந்த முட்டை கொடுத்து சொல்லி வந்தேன். நடந்துட்டு ஆண்டு வர்றாரு. நடந்து பார்த்தேன். பார்க்கும்போது நினைச்சு சொல்றாரு, கையிலே கீழே இறங்கும் போது மலர் கொடுக்குற மக்கள் நினைப்பாங்கல்ல, எல்லாம் நினைப்பாங்க தான் தான் யோக்கியம், மற்றெல்லாம் அயோக்கியம் நினைப்பாங்க. தான் தான் நல்லது நினைப்பாங்க. ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி வந்து, யோக்கியம் வரான் செப்பெடுத்து வீட்டுக்குள்ள வைப்பாங்க. யோக்கியம் வீட்டுக்குள்ள வரான் செப்பெடுத்து செப்ப தூக்கிட்டு போயிடுவான்ட்டு அப்படி நம்ம நினைப்பாங்கல்ல. இப்போ யார் நினைச்சாங்க, இவன் பாதியான மனுஷன், அக்கிரமான மனுஷன், அயோக்கியமான மனுஷன், ஆண்டவர் போறேன் சொன்னாங்க. நம்ம அமைச்சர் ஆண்டவரே, நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினதுதான் நான் இந்த திருப்பி தரேன். ஆண்டு சொன்னாரு, இவர் அவர் நமக்கு முவாரமா இருக்கிறானே சொல்லிட்டு ஆண்டு சொன்னாரு, எழுந்து போறதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்தில் வந்தார் சொன்னார். ஆண்டு
வேதத்தில் சொல்ற வார்த்தை ஒன்றும் போய் கிடையாது. நீங்க அரசியல்வாதி ஏமாத்தலாம், எத்தனையோ காரியங்கள் சூழ்நிலை ஏமாத்தலாம். அன்று வார்த்தை சத்தியமா நடந்துக்கிறத, உண்மையா நடந்துக்கிறத, இன்னைக்கு வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. எப்படிதான் நடக்க போகுது? ஆண்டவர் சித்தப்படிதான் எல்லா காரியம் நடக்கும் உலகத்துல. ஆண்டவர் சித்தம்லாம் எந்த காரியம் நடக்காது. ஆண்டவர் நம்பி நீ வாழ்வாயானா வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அப்படி நம்பி நம்ம சொல்லிட்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ராத்திரி பார்த்தா நம்ம சிவத்திராண்டவருடைய வெளிப்படுத்துறாரு. சினிமா படம் ஓட்ட மாதிரி ஓடுறது. பக்கத்து ஊர்னது, தேங்காய் திட்டது, புஸ்தகத்திலேயே மனசை கொண்டு கடையில் ஓட்டு வச்சுட்டு சினிமாவுக்கு வருது. இந்த காட்சியெல்லாம் அந்த வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துறவங்க கதிரி எடுத்தாங்க. கதிரி எழுந்தோம் நான் வந்து சொன்னாரு, விடுதலை கொடுத்தேன், விடுதலை பெற்றார், விடுதலை கொடுத்தார். விடியக்காலம் பார்த்தா 5 மணிக்கு எழுப்ப முடியாத பார்த்தா 5 மணிக்கு வீட்டை கூட்டுறாங்க. வீட்டுக்கு கூட சுத்தப்படுத்தி பிள்ளைகளை எழுப்பலை. திடீர்னு புருஷன் எழுப்பி பார்க்காரு. எழுப்பி பார்த்தா நம்ம அம்மா வீட்டை கூட்டி பெருக்குது. பார்த்தா ஆச்சரியம், பிள்ளைகளாம் எழுப்பி காட்டுறாரு. அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் வந்தார், இயேசு வந்தார், எனக்கு விடுதலை தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஆண்டவர் வரணுமா? ஆண்டவர் வீட்டை சந்திக்கணுமா? கஷ்டங்கள் மாறணுமா? சகத்து நோய்கள் மாறணுமா? எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில கேன்சர், எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில கேன்சர், எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் யூட்ரஸ் கேன்சர், எத்தனையோ பிள்ளை ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், எவ்வளவு கஷ்டம். ராத்திரியோட நான் திருச்சியில இருந்தேன். ரொம்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா எங்க அப்பாவுக்கு 67 வயசு ஆகுது ஐயா, அப்பாவுக்கு என்ன வளர்த்தி ஆளாக்குனாங்க, மரணத்தோடு போராடிட்டு இருக்காங்க, டைலிசிஸ் நடந்துட்டு இருக்கு, டைலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் டைலிசிஸ் நடந்துட்டு இருக்குது, 10 வருஷமா நடந்துட்டு இருக்குது, மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க, ஐசியில பண்ணிருக்காங்க. டாக்டர்லாம் சொன்னாங்க காய்ச்சல் வராம பார்த்துக்கணும், காய்ச்சல் வந்து அப்படி எடுத்துக்கிட்டாங்க ஐயா, எனக்கு ஜோம் பண்ண முடியுமா? ஒரு ஊழியக்காரம்மா, ஒரு ஊழியக்காரம்மா, எத்தனையோ குடும்பங்கள் நோயினால கஷ்டப்பட்ட கத்தியில பார்க்கணும், எத்தனையோ வேதனையோ வாழக்கூடிய கஷ்டத்தை பார்க்கணும், எத்தனையோ குடும்பங்கள் டாஸ்மாக் குடிச்சிட்டு வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்றோம். கிறிஸ்தவ பிள்ளைகளை குடிச்சிட்டு மனைவி அடிச்சு பிள்ளைகளை சித்திரவதை பண்ணி குடியினால எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவியுமா புருஷனை இழந்து எவ்வளவு குடும்ப வேதனையா வாழ காட்சியை பார்த்தோம். எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன் எல்லாம் வாழக்கூடிய பிள்ளைகளை பார்த்தோம். கடந்த மாதம் எங்க ஊருக்கு வந்து கிராமத்துக்கு போயிருந்தேன். ஊர்ல கிராமத்து முறையில டாஸ்மாக் கடை, கார்ல போறேன், திடீர்னு ஒரு பரிதாபமான நிலைமையை பார்த்தேன். ஒருத்தர் ஃபுல்லா குடிச்சிட்டு, இதான நம்ம குடிச்சிட்டு நடக்க முடியல, சைக்கிளுக்குள்ள போட்டு சைக்கிள் மேல படுத்து கிடக்காங்க குடிக்காங்க. அது மாத்திரமல்ல, அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னால 3 பேர் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. நைட்ல படுத்துட்டாங்க. விடிய கரை இடம்பெற காரணம் கேட்டா டெய்லி ஏற உடம்பு சூடாகி தண்ணி இல்லாம நாக்கு எடுத்து போட்டு செத்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. எத்தனை குடும்பங்கள் அழிகிற காட்சியை பார்க்கும், எத்தனை குடும்பங்கள் கண்ணீரோடு வாழக்கூடிய காட்சியை பார்க்கும், அது இல்லாம எத்தனை குடும்பங்கள் வாழுது பார்க்கும், நிலைமை நடந்து பார்க்கும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். ஆண்டவர் தேசத்துக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா? ரத்த சிந்தி மறித்து வீணாய் போக கூடாது. ஆண்டவரே, குடும்பங்கள் மாறணும், குடும்பங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படணும். எத்தனையோ குடும்பங்கள்ல வீட்டு பக்கத்துல சென்னையில ஒரு பையன் ரொம்ப நாளைக்கு பிறந்து ஒரு பையன் பிறந்தாண்டவன் அம்மா அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. செல்லமா வளர்த்தி கம்பெனில கொண்டு வேலைக்கு விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பையனை வேலைக்கு வேண்டாம், அங்கே வேலை செய்ய விட மாட்டோம், வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லி விட்டாங்க. ஊருக்கு கொண்டு தண்டமா வளர்த்தான். பிறப்பை கையாடதான் தன் மகனை பயிர்க்கிறான். பிறப்பை கையாடதுன்னா வளர்த்து சின்ன வயசுலே 16 வயசுக்குள்ளே குடிச்சு எல்லா பழக்கத்தையும் கற்றுக்கிட்டான். அதை விடுதலை வரணுங்கிறதுக்கு திருமணம் பண்ணாங்க. அவனுக்கு 17 வயசுல திருமணம் பண்ணாங்க. உடனே குழந்தை வருது. 19 வயசுல இறந்துட்டான். 1.5 வயசுல குழந்தை, 1 வயசுல குழந்தை. தண்ணி கொண்டாந்து உடைக்கணும் பாடிக்கு. குழந்தைய திரும்ப மேல பானை வச்சுட்டு அந்த குடத்தை ஓட்ட போட்டு தண்ணி செஞ்சு காட்சியை பார்த்தும் போது எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை நினைச்சு பார்க்க தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. எத்தனையோ குடும்பங்கள் சீரழிது காட்சியை பார்க்கும், எத்தனை குடும்பம் கண்ணீரோடு வாழக்கூடிய காட்சியை பார்க்கும். ஆண்டவர் இல்லாவிட்டால், தேவன் குடும்பத்தில் இல்லாவிட்டால்
ரட்சகன் குடும்பத்திலே வாழ்வில் இல்லாவிட்டால் நீ படுகிற கஷ்டங்கள் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழியில் 29:3-29 வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு ரத்தங்களில் கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுவான இருக்கிற தங்கி தருவதன் வேதத்துல வாசிக்கிறோம். குடும்பங்களுக்கு ஜெபிக்கணும் ஐயா, ஜெபிக்கணும்பா, கண்ணீரோடு ஜெபிக்கணும். முதலமைச்சர் நல்ல இருதயத்தை தாங்க, அதிகாரம் எடுக்கிற இருதயத்தை தாங்க. என் ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போறாங்களே, என் ஜனங்கள் அழிந்து மாண்டு போறாங்களே, எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டமாட்டவரே, விடுதலை தாங்க ஐயா. எத்தனை குடும்பங்கள் தேற்றுவார் இல்லாமல், தாங்குவார் இல்லாமல், எத்தனையோ குடும்பங்கள் படுகிற கஷ்டங்களை பார்க்கிறோமே, எவ்வளவு வேதனையை பார்க்கிறோமே, தாங்க முடியல ஐயா, விடுதலை தாங்க கேட்கணும். இதுதான் கேட்கணும், இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்க்கை துருவாரா, வாழ்க்கை கண்ணீர் துடைப்பாரா, கடவுள் விடுதலை கிடைக்கும். அதுக்கு நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும், அதை கேட்கணும். ஆண்டவரே கிராமத்துக்கு விடுதலை தாங்க ஐயா. அநேக மக்கள் குடியில வேதனைப்படுறாங்களே, அநேக மக்கள் கஷ்டத்துல வேதனைப்படுறாங்களே, எங்களை பார்க்க முடியுதே சொல்லி நம்ம கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். கேட்கணும், ஆண்டவர் விடுதலை தர நல்ல ரட்சகர் தர உலகத்தை வேற யாருமே கிடையாது. ஆண்டவர் தவிர அந்த வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும். என் தருத்தரத்தை மாற்றினவர், என் கஷ்டத்தை மாற்றினவர், என் கண்ணீரை கண்டவர் கண்ணீரை காண மாட்டார், நிச்சயமாக கண்ணீரை பார்ப்பார், வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுக்க மாட்டோம். நீங்கள் வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பிரியமாய் வாழும்போது நண்பர் ரட்சிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கஷ்டம் உட்காரலாம்ல எல்லாரும். ஐயாட்ட போட்ட கண்டிஷன் தான், வர்ற மக்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பிட போய் யாரும் அனுப்பக்கூடாது. நான் நிஜமா இருப்பாருங்க. அப்படி சர்ச்சில் உட்காரு, சர்ச்சில் உட்காருங்க. நிறைய தயவுசெய்து நினைக்காதீங்க, விடுதலை கொடுத்துருவார். தோன்று போகாதே, தோன்று போகாதே, தோன்று போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, தோன்று போகாதே மனமே, தோன்று போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, ஜீவ தீரம் கூடும் நேரம் என்ன பேரின்பம்,
வாக்களித்த தேவனை பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை பாடிக்கொண்டாடு. தூக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. பிறந்த சேவியர் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. ஆராய்ச்சி கட்ட முடியாத சூழல்ல சில உதவி செய்தேன். இன்றைக்கு நான் முடிஞ்ச சில உதவி செய்து போராட வந்தேன். ஜெபம் பண்ணிடுங்க. கடலுக்கு உண்மையா வாழுங்க. உங்களுள்ள வாழ்க்கை தான் பெரிய பிரயோஜனமான வாழ்க்கை. வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20 பார்த்தீங்கன்னா உங்களுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யம் ஜீவிக்கிறவங்க ஆசை தப்பா. பணத்தை சம்பாதிச்சு எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. எப்படியோ சம்பாதிப்பாங்க. ஐடிக்காரன் அழிட்டு போயிடும். 10-30 பேரையுமா வாழ்க்கை. ஆனால் ஏழை வாழ்க்கை அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வச்சாலும் சந்தோஷமா சாப்பிட்டு அவங்க நித்திர பார்த்து அவ்வளோ இன்பமா இருக்கும். அவன் தூக்குற மாதிரி யாரும் வராது. பணக்காரன் வாழ்வான், தூக்கமே வராது. மாத்திரை போடுவான், பால் போய் தண்ணி அடிப்பான், தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அவன் வாழ்க்கை நான் கொடுத்த சந்தோஷத்தை பாருங்க. சந்தோஷம் வராது, எங்கேயும் கிடைக்காது. அப்படி சந்தோஷத்துக்கு நம்ம ஆளாக்கணும். அது போல வியாதி வரலாம், குடும்பத்தில் பல கஷ்டங்கள் வரலாம். வந்தாலும் நமக்கு விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் விட்டுனா இயேசுதான். வேற யாரும் கிடையாது, எந்த மனுஷன் கிடையாது. மக்களை ஏமாற்றக்கூடிய மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஏமாத்துறான், வெட்டிக்கு அதுக்கு இதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவன், நம்புகிற தெய்வம் உண்மை உள்ளவன், கண்ணீரை காணக்கூடிய தெய்வம் உண்மை உள்ளவன். 1000 ஒரு ஊர் இருக்குது இங்க இஸ்ரேல்ல. இந்த ஊர்ல முழு முஸ்லீம் தான் வாழ்ந்து இருக்காங்க. இந்த ஊர்ல ஒருத்தி மனுஷி இருந்தான். அவளுக்கு புருஷன் இருந்துட்டான். ஒரே பையன் தான். ஒரே பையன், வாலிப பையன். திடீர்னு அவனே இறந்துட்டான். அவன் அழுது காட்சியை பார்க்கும் போது புருஷன் இல்லை, அதோ இந்த ஒரு மகனை இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறான். நடக்க வந்துட்டுனாலும் கூட்டிட்டு போறாங்க, தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போது பாடையில கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே போறான். ஆண்டவர் வழியா நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது பாடையை பார்த்தாரு. அப்படியே பாடையை தொடுறாரு. அவன் பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? அழாதே அழாதே, ஒரே வார்த்தை சொல்லிட்டு மகன உயிரோடு எழுப்பினாரு. நீங்க அப்படி மன்னதை பொருத்திய தெய்வம் ஒருத்தர் இருக்காருன்னா அது எசப்பா மாத்திரம் தான். அல்லேலூயா. அவர் மாறுதான். அன்னைக்கு ஒரு கஷ்டத்தை மாற்றணும், கண்ணீரை மாற்றணும், தவறான வாழக்கூடிய புருஷ மனத்தில் விடுதலை தரணும். பிள்ளைகள் சரியில்லைன்னா பிள்ளைகள் வாழ்வு திருத்தக்கூடிய தெய்வம் ஒருத்தர் ஒன்றுனா ஆண்டவர் ஒருத்தர் தான். பிள்ளைகளுக்கு சரியில்லைன்னு சொன்னா, தவறான வழியில போறாங்கன்னா கண்டிச்சு விடுங்க, கண்டிச்சு விடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கேளுங்க, பிள்ளைகிட்ட கேளுங்க. தவறான வழிக்கு போகாதம்மா, தவறான வழிக்கு போகாத ஐயா, அடிச்சிருவோம். அவருக்கு கேளுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது காலத்துல நேர்த்தியா காரியத்தை செய்திருக்கிறார். நேர்த்தியா தான் செய்யறாரு. ஒரு காரியத்தை கூட குறை வைக்கிறது இல்லை. அவரை நம்பும் போது, ஒரு சாட்சியா வாடும்போது, ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு மாத்திரம் தான். வேற யாரும் கண்ணீரை பார்க்க முடியாது. இவ்வளவுதான் கண்ணீரை நான் பார்க்க முடியாது, தகப்ப பார்க்க முடியாது. தெய்வம் ஒருத்தர் தான் கண்ணீரை காணக்கூடிய தெய்வம். ஒரு கண்கள் உலகம் முழுவதும் சித்திக்கிட்டு இருக்குது, உலகமும் சித்திக்கிட்டு இருக்குது. ஒரு கஷ்டம் சொன்னா அரவணைக்கே தெய்வம் ஒருத்தர் தான். தெய்வப்படுற கஷ்டங்களை பார்க்கிறோம். நல்லவர்களுக்கு வாழ்க்கையில் வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், பல சூழல கடன் பிரச்சனை இருக்கும். தயவு செய்து வாங்காதீங்க. நம்மகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கவில்லை, உபாகம் 22 வாசிக்கும் போது நீ அநேகம் கடன் கொடுப்பாய், நீயே கடன் வாங்க மாட்டாய். ஆண்டோட வார்த்தை உண்மை. அதை கேட்கணும். ஆண்டவரே, ஏன் ஐயா கடன் கேட்க? கடன் கேளுங்க, தரும். முழங்கால் கேளுங்க. வேற எது முழங்கால முடக்குங்க. முழங்கால முடச்சி வானத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒரு கண்ணீரை காண்பேன்னு சொன்னீங்க. ஒரு கடனெல்லாம் மாற்ற
கஷ்டம் சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க அநேக பேர் கடன் கொடுப்பாய் சொன்னீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, பேர் பாருங்க கடன் தான் வாங்குறாங்க. கடன் வாங்கவே வாங்க, தயவு செய்து வாங்காதீங்க. கம்பெனியில ஒரு அம்மா வேலை செய்றாங்க, ஆசை, ரொம்ப ஆசை, அதை கட்டி இதை கட்டி இதை கட்டி வர ஒருத்தர் அதை ஒருத்தர் இதை ஒருத்தர் சொல்லி மாதத்துக்கு 24,000 வட்டி கொடுக்குறாங்க, 24 வட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுக்க முடியல, எடுத்துடலாம். காரணம் கேட்டா கடன் பிரச்சனை, தேவையில்லாத கடன். நிறைய கடன் வாங்காதீங்க. குழு கட்டி தராங்க, குழு தராங்க, இந்த குழு உங்களுக்கு ஒத்திய ஒரு பொருள் இல்லை. உங்கள்கிட்ட உறிஞ்சிதான் போயிடுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத கடவுள்கிட்ட வச்சு கேளுங்க. கடவுளை இருக்கிறத வச்சு ஆண்டவரே, என் குடும்பத்தில் இதுதான் இருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த 2 அப்பத்தை 5 அப்பது 2 மீனை கொண்டு 5000 பேர் போதிச்சுட்டாருல்ல, எவ்வளவு பெரிய கூட்டம். 5 அப்பம் 2 மீனை கொண்டாந்து பேசிட்டாரு. நீங்க அதே போல உங்க குடும்பத்தை போதிச்சுப்பாரு. அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும், வேற யாரும் உன்னை பாதுகாக்க முடியாது. யாரும் ஒருத்தர் பாதுகாக்க முடியாது. அதை கண்ணீரை கண்டு வேதனை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டுனா அவதான் இயேசு. என் கண்ணீரை பார்த்தார், என் வேதனையை பார்த்தார். ஒன்றுமே இல்லாம செத்த நாயிலும் கேவலமான என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, எத்தனையோ கஷ்டங்கள் கண்ணீர் வந்தால் ஆண்டு ஒரு நாள் என்னை விடும் குறைவிடவே விடல. வேதத்தில் வாசிக்கவில்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுகிலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணவில்லை. வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே விடுதலை தாங்க ஐயா, விடுதலை தாங்க ஐயா, விடுதலை தாங்க கேளுங்க. அந்த